ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ டைப்ரைட்டிங் இங்கிலீஷ் சீனியரில் செகண்ட் பேப்பர் லெட்டர் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம அஃபிஷியல் லெட்டர் மாடல் 1 வந்துட்டு பார்த்திங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போகிற லெட்டருமே அதுதான். அஃபிஷியல் லெட்டர் மாடல் 1ல் நம்ம ஆல்ரெடி பார்த்த வீடியோ தான். இதில் இந்த கொஷினுக்கான ஆன்சர் கால்குலேஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்ச அளவுக்கு எல்லா கொஷினுக்கான ஆன்சர் கால்குலேஷனுமே நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். ஸ்டேட்மெண்ட்லேயும் சரி, லெட்டர்லேயும் சரி. நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஹெட்லைன் பாருங்கள். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்றது ஸ்டாண்டர்டாக 24 ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். கேல்குலேட் பண்ணிகிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை, சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்றது 24 ஸ்பேஸ். செகண்ட் ஹெட்லைன் பாருங்கள், நான் டோட்டலாக கவுண்ட் பண்ணியிருக்கேன் 47. தேர்டு ஹெட்லைன் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், தேர்டு ஹெட்லைன் வந்து எனக்கு டோட்டலாக 29 ஸ்பேஸ் இருக்குது, சரிங்களா? இப்போது நம்ம 3 ஹெட்லைனுக்குமே நம்ம என்ன பண்ணணும், சென்டர் பண்ணணும் இந்த 3 ஹெட்லைனுமே. ஸோ ஹையஸ்ட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா செகண்ட் ஹெட்லைன் 47 இருக்குது. சென்டர் பண்ணுறதுக்கு 2ஆக டிவைட் பண்ணிப்போம். கிடைக்கிற ஆன்சர் 24. சென்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிற டிகிரி 20 to 80 டிகிரி, சரிங்களா? உங்கள் மிஷினில் நீங்கள் என்ன டிகிரி செட் பண்ணிப்பீங்களோ அதுக்கான சென்டர் வேல்யூ கண்டுபிடிச்சி அதில் மைனஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இதுக்கான சென்டர் வேல்யூ பார்த்திங்கன்னா 50. ஸோ இதில் மைனஸ் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கிறது 26. ஸோ செகண்ட் ஹெட்லைனை நம்ம 26வது டிகிரியில் டைப் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் வந்துட்டு நம்மளுக்கு 24 ஸ்பேஸ் இருக்குது. ஸோ இந்த 47ல் 24 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணால் நமக்கு கிடைக்கிறது 23. அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா 11.5 கிடைக்கும். 0.5 நம்ம 1 எடுத்துப்போம். ஸோ 12ன்னு எடுத்திருக்கோம். இந்த 12ஓட இங்கே கிடச்சிருக்க 26 வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். டோட்டலாக நமக்கு 38 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஹெட்லைனை நம்ம 38வது டிகிரியில் அடிக்க போகிறோம். இங்கே பாருங்கள், ஆல் கேப்ஸ் அப்படின்ட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இதுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஹெட்லைன் மட்டும்தான் கேப்ஸு, சரிங்களா? அதே மாதிரி ஒவ்வொரு ஹெட்லைனுக்குமே நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு தேர்டு ஹெட்லைன் பாருங்கள், 29 ஸ்பேஸ். அந்த 29ஐ நம்ம இந்த 47ல் மைனஸ் பண்ணிக்கிறோம். பேலன்ஸ் நம்மளுக்கு 18 கிடைக்கும். அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா 9 கிடைக்கும். ப்ளஸ் நம்ம இங்கே கண்டுபிடிச்ச டிகிரி 26 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 35. ஸோ நம்மளோட தேர்ட் ஹெட்லைன் 35வது டிகிரியில் அடிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3வது ஹெட்லைன் பாருங்கள். லெட்டருக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸு, நம்பர் NO டாட், அதுக்கப்புறம் எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது. கண்டினியூவாக நம்ம டைப் பண்ண வேண்டியதான். இதில் பாருங்கள், PER, பீன்றது இதில் ஸ்மால் தான். PER ஃபுல் ஸ்டாப்பு ஹைஃபன். இங்கே ஸ்பேஸ் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது பார்த்தீங்களா? இங்கே எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது. PER ஃபுல் ஸ்டாப்பு ஹைஃபன் கேப்ஸ் எஸ்ஸு ஸ்லாஷு 2006-1. இது எதுவுமே எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது. நம்பருக்கு அப்புறம் ஃபுல் ஸ்டாப் வச்சிட்டதுக்கப்புறம் அப்படியே நம்ம என்ன பண்ணணும், கண்டினியூவாக டைப் பண்ணணும். எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது, ஓகேங்களா? இப்போது 3வது ஹெட்லைனை நம்ம டைப் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இது வந்து ஃபஸ்ட்டு மாடல், அஃபிஷியல் லெட்டரில் ஃபஸ்ட்டு மாடல். ஸோ ஃப்ரம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை மார்ஜின்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், சரிங்களா? ஃப்ரம் மார்ஜின்லேயே நம்ம கொடுத்துட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்குறோம். 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு ஃப்ரம் உள்ளே ஸ்டார்ட் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த செகண்ட் இது வந்துட்டு இதுக்கு நேராக டைப் பண்ண சொல்லி சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரம் டைப் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்குறோம். 2 டைப் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு உள்ளே டைப் பண்ணும்போது 5 ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 2 டைப் பண்ணி முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா அட்ரஸ், இது பாருங்கள், இது எல்லாமே ஒரே இது தான். அதாவது இதை இங்கே கொடுக்க சொல்லி சிம்பிள் கொடுத்துருக்காங்க, இங்கே டைப் பண்ணணும். ஸோ நான் டோட்டலாக கேல்குலேட் பண்ணிக்கிட்டேன், சரிங்களா? இந்த அட்ரஸை நம்ம சென்டர் பண்ணணும். இந்த அட்ரஸில் நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், F.S.G கொடுத்துருக்காங்க இல்லையா? இதோட ஃபுல் ஃபார்ம் தான் நம்ம டைப் பண்ணணும். ஸோ நம்ம இதை கால்குலேட் பண்ணும்போதே ஃபுல்லாக இங்கே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கால்குலேட் பண்ணுங்கள். F.S.G இதோட ஃபுல் ஃபார்ம் பாருங்கள், ஃபோர்ட்டு ஸ்பேஸு ST ஃபுல் ஸ்டாப் ஸ்பேஸு சார்ஜ், சரிங்களா? கம்மா கொடுக்கணும், மறந்துடாதீங்க. ஃபுல் ஸ்டாப் தான் எடுத்துடணும், கம்மா கொடுக்கணும். ஸோ நான் இதை டோட்டலாக கவுண்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு 54 ஸ்பேஸ் கிடச்சிருக்கு. அதை நான் 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன், 27. அதை நான் என்னோடய சென்டர் வேல்யூ 50ல் மைனஸ் பண்ணால் கிடைக்கிறது 23. அப்போது
இந்த அட்ரஸை நான் 23வது டிகிரியில் சென்டர் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இதை சென்டர் பண்ணிவிட்டு அடுத்த லைன்லையே தான் ஹைஃபனை சென்டர் பண்ணணும். ஹைஃபனை பொறுத்த வரைக்கும் நான் எப்போதும் சொல்கிறது தான், இங்கே எத்தனை ஹைஃபன் வேணாலும் கொடுத்துருக்கலாம். ஆனால் நம்ம டைப் பண்ண போடுறது 5 ஹைஃபன் தான். ஸோ ஹைஃபன் சென்டர் பண்ணுறதுக்கு 48 ஆரம்பித்து 52 முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஹைஃபன் சென்டர் பண்ணதுக்கு அப்புறமா தான் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். சரிங்களா? 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து சார் அப்படின்றத நம்ம மார்ஜின்லேயே ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து உள்ள ஆரம்பிக்கிற சப்பு ரெஃப் இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து சப்புக்கும் ரெஃபுக்கும் 30 ஆரம்பித்து 70க்குள்ளேயே முடிச்சிடணும். 70 தாண்டி போகக்கூடாது. ஸோ 70 தாண்டி போகுது அப்படின்னா கீழே மடக்கி அடிக்கணும். மடக்கி அடிக்கும்போது நம்ம இதுக்கு நேராகவே அடிச்சிடலாம். சரிங்களா? அதே மாதிரி சப்புலேயும் சரி ரெஃப்லேயும் சரி ஹைஃபனுக்கு முன்னாடியும் ஒரு ஸ்பேஸு, ஹைஃபனுக்கு பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஹைஃபனுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், சப்புக்கும் ரெஃபுக்கும் நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் இருக்கணும். நெக்ஸ்ட்டு ரெஃப் அடித்து முடிச்சிட்டதுக்கப்புறம் அடுத்த லைன்லேயே நம்ம ஹைஃபன் வந்து சென்டர் பண்ணணும். அப்போது 48 ஆரம்பித்து 52 வரைக்கும் 5 ஹைஃபன் கொடுத்து சென்டர் பண்ணுறோம். ஹைஃபன் கொடுத்துட்டதுக்கப்புறம் தான் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். இதை நோட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெஃபரன்ஸில் G.O.MS நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? இதை நம்ம எப்படி டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா G.O. ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். சரிங்களா? ஜியும் கேப்ஸ் தான், ஓவும் கேப்ஸ் தான். அதாவது இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர். இது வந்து நமக்கு பாடி ஆஃப் த லெட்டரில் G.O அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் ஆர்டர்னு ஃபுல்லாக டைப் பண்ணணும். ஆனால் ரெஃபரன்ஸில் வரும்போது நம்ம இங்கே எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே டைப் பண்ணால் போதும். சரிங்களா? G.O. ஸ்பேஸ் கொடுத்துட்டு எம் வந்துட்டு கேப்ஸு, எஸ் வந்துட்டு ஸ்மால் தான். MS டாட் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், என் கேப்ஸ், NO ஸ்மால் தான். NO.117. இதை வந்து எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது. நம்பருக்கு அப்புறம் புள்ளி வச்சுட்டதுக்கப்புறம் சேர்த்து கண்டினியூவாக தான் அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எங்கேயுமே ஸ்பேஸ் கிடையாது. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் முடிச்சுட்டு ஹைஃபன் சென்டர் பண்ணிவிட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பாடி ஆஃப் த லெட்டருக்குள்ளே வரும்போது 5 ஸ்பேஸ் கொடுத்து தான் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? அப்போது ஒரு பேராகிராஃபுக்கும் இன்னொரு பேராகிராஃபுக்கும் நடுவில் 2 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன். பாருங்கள், இது அப்படியே ஒரே பேராகிராஃப் தான். இதுக்கப்புறம் 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்து செகண்ட் பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் இது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சது தான். செகண்ட் பேராகிராஃப் முடிச்சுட்டு 2 லைன் ஸ்பேஸ் கொடுத்துட்டு யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு அப்புறம் 4 லைன் ஸ்பேஸ் கொடுப்போம் இல்லையா? பாருங்கள், யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்றது ஸ்டாண்டர்டாக 17. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கீழே வந்துட்டு நேம் கொடுத்துருக்காங்க. இது 18 ஸ்பேஸ் இருக்குது. கீழே DY டாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? DY அப்படின்னா டெப்டி. இதெல்லாம் நம்ம இந்த அப்ரிவேஷன்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அப்படின்றது டோட்டலாக 31 ஸ்பேஸ் இருக்குது. இப்போது இங்கே உள்ளதை நம்ம என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்டில் நமக்கு முடிகிறது 80வது டிகிரியில் நம்ம முடிக்கிறோம். அப்போது இதை டோட்டலாக எத்தனை ஸ்பேஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்? டைரெக்டாக நம்ம 80ல் மைனஸ் பண்ணிக்கிறோம். கிடைக்கிற ஆன்சர் 49. 49வது டிகிரியில் இந்த தேர்டாக உள்ளதை நம்ம டைப் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், மேலே வந்துட்டு 18 இருக்கு இல்லையா? அப்போ இந்த 31ல் 18 மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா கிடைக்கிறது 13. அதை நம்ம 2ஆக டிவைட் பண்ணிக்கிட்டோன்னா நம்மளுக்கு 7 கிடைக்கும். அதோட நம்ம இங்கே கண்டுபிடிச்ச டிகிரி 49 ஆட் பண்ணிக்கிட்டோன்னா 56 கிடைக்கும். ஸோ இந்த செகண்ட் இதை 56ல் நம்ம டைப் பண்ணணும். நெக்ஸ்ட்டு மேலே யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி பாருங்கள் 17 இருக்குது. ஸோ இந்த 31ல் 17 மைனஸ் பண்ணிக்கிட்டோன்னா பேலன்ஸ் 14 கிடைக்கிது. அதை 2ஆக டிவைட் பண்ணிட்டோன்னா 7. அதோட நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்க டிகிரி 49 ஆட் பண்ணோன்னா இங்கேயும் நமக்கு 56 தான் கிடைக்கும். ஸோ இதையுமே நம்ம 56வது டிகிரியில் தான் அடிக்கணும். யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லிக்கு அப்புறம் நம்ம 4 லைன் ஸ்பேஸ் கொடுக்கணும். சரிங்களா? 4 லைன் ஸ்பேஸ் கொடுத்து தான் நம்ம நேமை டைப் பண்ணணும். நேமை டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு லைன்லேயே நம்ம இந்த டெப்டி செக்ரட்டரி டு கவர்மெண்ட் அப்படின்றத டைப் பண்ணிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த லெட்டர் கால்குலேஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்ம புது புது வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், ரிசல்ட் வந்துருச்சு. உங்களுடைய ரிசல்ட் என்னன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள்.